கிறிஸ்துவம் இன்றைய நற்செய்தி தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்க கூடாது. மார்க் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இருந்து 13 பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தொடர்ந்து பரிசேயர் வேத பாதகர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, நீங்க பாரம்பரியத்தை கை கொள்றீங்க, ஆனா அதே சமயம் நீங்க என்ன பண்றீங்கன்னா தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்குகிறீங்க. எப்படின்னா, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும், தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறோன்னு கொல்லப்படணும்னு மோசே சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, தகப்பனையும் தாயையும் நோக்கி உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்யணுமா, இந்தாங்க குர்பான் ஒரு காணிக்கை கொடுத்துட்டு என் கடமை முடிஞ்சதுன்னு சொல்றீங்க பிள்ளைங்க கிட்ட. அப்போ இனி அவங்க என்ன பண்ண முடியாது, பெற்றோருக்கு உதவி செய்ய முடியாதபடிக்கு நீங்களே காரியங்களே செய்றீங்க. அப்ப என்ன பண்றீங்க, நீங்க உங்களுடைய உபதேசங்களை போதிக்கிறீங்க, பாரம்பரியத்தை கை கொள்வீங்க, அதே சமயம் நீங்க தேவ வசனத்தை அவமாக்குங்கிறீங்க. இது போல நீங்க மற்ற அநேக காரியங்கள் செய்றீங்கன்னு இயேசு கிறிஸ்து பரிசேயர் வேத பாதகத்தை சொல்றாங்க. இன்னைக்கும் நம்ம அப்படி இருந்துடக்கூடாது. அதாவது தகப்பன் தாய் கனம் பண்ண வேதத்துல இருக்க, ஆனா காசை கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே நீங்களே வாழ்ந்துக்கோங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. இதுதான் இயேசு கிறிஸ்து ஒரு எடுத்துக்காட்டா சொல்றாங்க. இன்னைக்கும் தேவனுடைய கட்டளைகள் அநேகம் இருக்கு, ஆனா நம்ம மனுஷனுடைய உபதேசங்களை கேட்டு பாவம் செஞ்சா வாழலாம், ஏசப்பா நம்ம பாவத்துக்காக ஏற்கனவே ரத்தம் செஞ்சிட்டாங்கன்ட்டு இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் வருது. அப்படி ஒரு போதும் கிடையாது. அவர் பாவத்தை வெறுக்கிற தேவன், அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அதனால மனுஷனுடைய உபதேசங்களை கேட்டு தேவனுடைய கட்டளைகளை அபத்தமாக்காதீங்க. எப்படி தொழுது கொண்டாலும் பயத்துடனும் நடுக்கத்துடன் தான் தொழுது கொள்ளணும் வேறு அழகா சொல்லுது. அதனால தேவனத்தில் பயபக்தியாயிருங்கள், தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளுங்கள், மனுஷ உபதேசங்களை கேட்டு பின்மாறி போகாதீங்க. அதனால கர்த்தருக்கு சித்த என்னதென்று அறிந்து வாழுங்க. இதுவே இன்றைய நற்செய்தி. மகிழ்ந்தாகட்டும்.